இந்த கிணற பாருங்க, இன்னைக்கு பால் அடிஞ்சு போய் அப்படியே செடியெல்லாம் முளைச்சி போய் கிடக்குங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கிணறு வந்து நிறைய குடும்பங்களுக்கு தண்ணி கொடுத்த கிணறுங்க. நல்ல தண்ணி இல்லாதப்ப ஒரு 300 500 குடும்பத்துக்கு மேலே வந்து இதில் வந்து ஊற்று தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுங்க. நான் சின்ன பிள்ளையா ஒரு 10 7 வயசு 8 வயசு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊறும். நம்ம வந்து முன்னக்கூடியே காற்று கிடக்கணுங்க. 1 மணி 2 மணி நைட்டில் வந்து காற்று கிடந்து இதில் தண்ணி எடுப்போங்க. 1 மணிக்கு வந்தால் இதில் பூரா பொம்பளைகள்லாம் காற்று காற்று கிடந்து ஊற்று தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்க. இந்த 2 கிணறு எதுக்குன்னா வந்து 2 ஜாதிக்காரவங்க இருந்தாங்க. 2 ஜாதிக்காரவங்கலாம் ஆளுக்கு ஒரு ஜாதி எடுப்போங்க. ஆனால் இப்போ வந்து தண்ணி சமநிலை தான் அப்படின்னு ஆகி எல்லார் வீட்டுக்குமே தண்ணி வந்துருச்சுங்க. அதே மாதிரி ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லாருமே சமமான நிலையில் இருக்கோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஜாதியை நம்ம வெளியில் சொல்லிக்கிறாம நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டாலும் ஒரு அளவுக்கு சமந்தான் அப்படின்னு போயிடுறோம்ல. அதே மாதிரி உன்னை விட நான் பெரிய பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஏழை பணக்காரன் அப்படின்றது கொஞ்சம் இல்லை.